Hi, hello friends. Welcome to Maya English Lessons. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் அ பாப்புலர் லிட்ரேச்சர் ஃபார் பெங்கால் அப்படின்னு பங்கிம் சந்திர சட்டர்ஜியோடைய ஒரு ஷார்ட் எஸ்ஸேவாக பார்க்க போகிறோம். எனக்கு இந்த எஸ்ஸேக்கான நோட்ஸ் எதுவுமே கிடைக்கல. நான் விக்கிபீடியாவில் இருக்க அந்த சம்மரியை பார்த்து தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆத்தர் இன்ட்ரடக்ஷன்லேருந்து போயிடலாம். இந்த ஒர்க்கோட ஆத்தர் வந்து பங்கிம் சந்திர சட்டர்ஜி அண்ட் இவர் ஒரு பெங்காலி ரைட்டர், போயட் அண்ட் ஜேர்னலிஸ்ட். இவர் வந்து போத் ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷனும் எழுதுவார். அண்ட் இவருடைய சத்ய சமார்த்தா அப்படின்ற ஒரு ஒர்க்குக்கு இவர் ரொம்ப ஃபேமஸானவர். அண்ட் நம்மளுடைய வந்தே மாதரம் சாங்கை இவர் தான் எழுதியிருக்காரு. அண்ட் இது வந்து சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருக்கார் அண்ட் லேட்டர் இது டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஆனந்த் மத் அப்படிங்கிற இவரோட நாவல் வந்து இண்டிபெண்டன்ஸ் டைமில் நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஒர்க்கை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு February 28, 1870 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க் வந்து பெங்காலி லிட்ரேச்சரோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்லுது. இந்த டைமில் தான் இங்கிலீஷ் எஜுகேஷனை இந்தியா ஃபுல்லாக பிரிட்டிஷ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த புக்கில் அவர் பெங்காலி லிட்ரேச்சர் ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக ஆர்கியூ பண்ணியிருக்காரு. அடுத்து இதோட சம்மரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் பேராகிராஃபில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த பெங்காலி லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காலத்தில், அதாவது 1800s டைமில் வந்து யாருக்கும் அவ்வளோவா எழுத படிக்க தெரிஞ்சிருக்காது. ஸோ எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கும் அவங்க மதர் டங்கில் தான் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் பெங்காலியில் இருக்க பாப்புலேஷன் பீப்புள்ஸ்க்கும் பெங்காலி தான் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கும். அப்போ தான் வந்து இங்கிலீஷ் வந்து வருது. ஸோ இங்கிலீஷ் அப்போ தான் ஸ்டார்டிங்கில் வந்து எஜுகேஷன் சிஸ்டமில் கொண்டு வரும்போது நிறைய இங்கிலீஷ்லேயே எல்லாமே நடக்குது. லைக் நியூஸ் பேப்பர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கிலீஷ்லேயே பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணுற விஷயங்கள் வந்து படித்தவங்க கிட்டே போய் சேருமே தவிர்த்துட்டு சப்போஸ் பெங்காலி மட்டுமே படிக்க தெரிஞ்சவங்க கிட்ட போய் சேராது. ஸோ இதனால் இண்டிபெண்டன்ட் மூமெண்ட் இருக்குது பார்த்திங்களா, இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடினாங்க மூமெண்ட். ஸோ அந்த மூமெண்ட் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சேராது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் ஒரு இடத்துல. அண்ட் இந்த மாதிரி சொல்லித்தரது தான் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அண்ட் நிறைய பேர் வந்து படிப்பாங்க. அதனால் நம்ம மொழியும் வளரும், நம்ம சொல்ல நினைக்கிற கருத்தும் அவங்கக்கிட்ட போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்தது ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வராது. அதாவது அவரோட டைமுக்கு முன்னாடி ஜெயதேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போய்ட்டு இருந்திருக்காரு. அண்ட் அவரோட ஒர்க்ஸ், போயம்ஸ் எல்லாமே ஒரு நார்மலான பெங்காலி பர்சன் எப்படி ஆக்ட் பண்ணுவாரோ அந்த மாதிரி இருக்குது. இப்போது நம்ம ஒரு படம் பார்க்குறோம், இல்லை ஒரு புக்கு படிக்கிறோம் அப்படின்னாலுமே அந்த புக்கில் நடக்கிற விஷயங்கள் நம்ம லைஃபோட கனெக்ட் ஆனால் தான் நம்ம அதை விரும்பி படிப்போம், இல்லை அந்த மூவியும் பார்ப்போம். சப்போஸ் அதுக்கு நம்ம கனெக்ட் ஆகாமல் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு அப்படின்னா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டுவோம்ல, அந்த மாதிரி தான். இப்போது இங்கிலீஷ் புக்ஸாக இருக்கட்டும், இங்கிலீஷ் ஒர்க்ஸாக இருக்கட்டும், நம்ம படிக்கும் போது தெரியுது லைக் அதெல்லாம் வந்து வேறு ஒரு கண்ட்ரியில் நடக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபிக்ஷனலாகவே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அது மக்கள்கிட்ட போய் சேராது அப்படின்றாரு. ஏன்னா இந்த டைம் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக வந்து அவங்க போராடிட்டுருக்காங்க. அந்த டைமில் போயிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அது நம்ம நம்பர் ஆஃப் மாசஸ் கிட்ட போய் வந்து சேராததோ நிறைய மக்கள் கிட்ட போய் அடையாது அப்படின்றாரு. நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஸோ இந்த பேராகிராஃபில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மதர் டங்கில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ஸ். இப்போது நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், என்கிட்ட வந்து யாராவது தமிழில் பேசினாங்கன்னா எனக்கு நல்லா புரியும், இங்கிலீஷில் பேசினாலும் புரியும், ஏன்னா நான் படிச்சிருக்கேன். ஆனால் இதுவே வந்து யாராச்சும் ஒரு ரோட்டில் வேலை செய்கிறவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் இங்கிலீஷில் பேசினா அவங்களால அது அவ்வளோ சீக்கிரமாக கிராஸ் பண்ணிக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும், புரியாது. ஸோ அதே மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் இப்போது நீங்கள் ஒரு கருத்தை மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு புரிகிற மொழியில் தான் சொல்லணுமே தவிர்த்துட்டு அவனுக்கு தெரியாத ஒரு மொழியில் அவன்கிட்ட போய் எவ்வளோ தான் நல்ல கருத்தை சொன்னாலுமே அவங்களுக்கு அது புரியாது. அடுத்தது அவர் சைல்டிஷான ஸ்டோரிஸ் இருக்க புக்கை பற்றி சொல்கிறாரு. ஸோ சைல்டிஷான ஸ்டோரிஸ் அப்படின்னு எதை சொல்கிறாருன்னா, லைக் குழந்தைங்க படிக்கிற ஸ்டோரிஸ். ஒரு ஸ்டோரி எழுதலாம், அதில் வந்து லெஸ் இன்ஃபர்மேட்டிவாகவும் இல்லை குழந்தைங்க படிக்கிற மாதிரி ரொம்ப சைல்டிஷாகவும் இருக்கக்கூடாது. ஒரு எழுத்தாளர்னு இருக்கும்போது நம்ம மக்கள்கிட்ட நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க வந்து எழுதிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் வந்து அவருக்கு பிடிக்காது, அதே மாதிரி அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. கிரிட்டிசிசமை பற்றியும் பேசுகிறார். லைக் கரெக்டான புக்ஸுக்கு கரெக்டான கிரிட்டிசிசம் இருந்துச்சு அப்படின்னா கண்டென்ட்ஸும் நல்லாயிருக்கும் அண்ட் ஆடியன்ஸும் வந்து குவாலிட்டியான கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறார்.
மக்கள் எல்லாமே குவாலிட்டியான கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறதுக்கு எல்லா வில்லேஜ்லேயுமே வில்லேஜ் லைப்ரரிஸ் அமைக்கணும். ஸோ இதன் மூலமாக நம்ம மக்கள் எல்லாருக்குமே படிப்பறிவு கிடைக்கும், நாலேஜ் வளரும், நாட்டுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 24 பேஜஸ் ஒர்க்கை அவர் முடிக்கிறாரு. இந்த புக் ஃபுல்லாகவே பெங்கால் லிட்ரேச்சரை நம்ம எப்படி வளர்க்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நான் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எனக்கு புக்கு கிடச்சிருந்தா கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு இதோடைய அந்த சம்மரி மட்டும்தான் விக்கிபீடியாவில் கிடச்சிது. ஸோ அதை வச்சு என்னால் என்ன முடியுமோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஐ ஹோப் யூ ஹாவ் சாட்டிஸ்ஃபைட் வித் த கண்டென்ட். எனக்கு இதுக்கு மேலே வேறு எதுவும் கிடைக்கல. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது லிங்க் கிடைச்சாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதை பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நல்லா கிளியராக. அண்ட் ஐ ஹோப் யூ guys like this video. And if you guys want any explanations regarding the topics of English literature, you can just post it in the comment section. I can go through it and make videos for you. I hope you like the video. Thank you friends. Thank you for